ஹாய் ஹலோ மக்களே வணக்கம். நான் இப்போ எங்கே வந்திருக்கேன்னா VRMall தான் வந்திருக்கேன். நான் ஏன் VRMall வந்திருக்கேன்னா இப்போது கூலி படம் தலைவர் படம் வந்திருக்கு. ஸோ உலக லெவலில் வேறு லெவலில் கொண்டாடிருக்காங்க அந்த படத்தில். இப்போ நான் வந்து சென்னையில் ஒன் ஆஃப் தி பிக்கஸ்ட் மால் தான் VRMall. அது பிக்கஸ்ட் ஸ்க்ரீன் தான் இப்போ வந்திருக்கேன். என்ன சொல்லி பார்த்தீங்கன்னா PXL ஸ்க்ரீன். சென்னையில் ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் ஸ்க்ரீன் PXL ஸ்க்ரீனில் படம் பார்க்க வந்திருக்கேன். நம்ம தலைவர் படம் கூலி படம். வாங்க நான் VRMall உள்ள போயிட்டு பிக் ஸ்க்ரீனில் படம் பார்த்து ரிவ்யூ சொல்கிறேன். நீங்களும் ஏன் மூலிமா PXL எப்படின்னு சொல்லி பாருங்கள். உங்களுக்கு எந்த மால் ரொம்ப பிடிக்கும் சென்னை சுத்தி பாக்குறதுக்கு? நீங்க எந்த மால் அதிகமா சுத்த போவீங்க? கீழே காமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க பாப்போம். நான் இப்போ ஒன்று சொல்றேன், அக்செப்ட் பண்ணீங்கன்னா கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நம்ம மால் முக்காவாசி பேர் போனா மாலை அப்படியே சுத்தி பார்த்துட்டு கடையை சுத்தி பார்த்துட்டு மாலை ஓரமா உட்காந்துட்டு சும்மா அப்படியே வேடிக்கை பார்த்துட்டு ஏசி காத்து வாங்கிட்டு வந்துடுவோம். இதுதான் நம்ம மேக்ஸிமம் பேர் பண்றாங்க. உங்களுக்கு இது அக்செப்ட் பண்ணீங்கன்னா கீழே கமெண்ட் செக்ஷன் ஏசின்னு சொல்லுங்க பாப்போம். அங்கே பாருங்கள் அவ்வளோ லைன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இங்கே தலைவர் படம் பார்க்க செம கூட்டமாக இருக்குது. அங்கே பாருங்க செம கூட்டமாக இருக்குது. நம்ம தலைவர் நடித்த கூலி படம் பார்க்கறதுக்கு வீக்கெண்ட் வேறு, சண்டே சொல்லவே தேவையில்ல. மொத்தப்படி இங்கே படம் பார்க்க வந்துட்டாங்க. செம கூட்டமாக இருக்குது. தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடித்த கூலி படம் ஏ சர்டிஃபிகேட்டு 18 வயசு கீழே இருக்கிறவங்க படம் பார்க்கக்கூடாது. ஆனால் இங்கே ஃபேமிலியே குழந்தைக்கு கூட்டி வந்து படம் பார்க்க வந்திருக்காங்க. என்ட்ரன்ஸ் அலோவ் பண்ண போலீஸ் வந்திருக்காங்க. செம்ம சண்டை இங்கே. ஸோ இந்த படத்தை ட்ராபேக் பெருசாக பார்த்தீங்கன்னா ஏ சர்டிஃபிகேட்னால பெரிய ட்ராபேக் இருக்குது. நிறைய ஃபேமிலி ஆடியன்ஸுக்கு குழந்தைங்களை ரஜினி படம் பார்க்க ஆசைப்பட்டாங்க. பட் அது வந்து இங்கே வந்து நிறைவேறல. நிறைய பேர் வந்து ஏமாத்திட்டு போகிறாங்க. நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது ஆக்சுவலாக இது. நீங்க உள்ள என்ட்ரி ஆனோன்னா ஒரு பிக் ஸ்கிரீன் வச்சிருப்பாங்க. அந்த ஸ்கிரீன்ல வந்து ஏகப்பட்ட ஆட்ஸ் எல்லாம் போகும். பார்க்க சூப்பரா இருக்கும். பிரம்மாண்டமான ஸ்கிரீன் பாக்குறப்போ வாவ் சூப்பரா இருக்குங்க பாக்குறதுக்கு. இந்த PVR சினிமாஸ்ல வந்து மொத்தம் 10 ஸ்கிரீன் இருக்குங்க. இங்க ஸ்கிரீன் நேம் வந்து ஆடின்னு சொல்லுவாங்க. Audi1 to Audi10 சொல்லிட்டு 10 ஸ்கிரீன் இருக்குங்க மொத்தமா இங்க. நான் வந்து முன்னாடி சொன்ன மாதிரி சென்னையில் ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் ஸ்க்ரீன் தாங்க போக போகிறேன். Audi1 ஸ்க்ரீன் 1 PXL ஸ்க்ரீன் தான் இப்போ நான் போக போகிறேன். உள்ளே போயிட்டு காட்டுற பாருங்க பிக்கஸ்ட் ஸ்க்ரீனை. பாப்கார்ன் ப்ரைஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக தாங்க இருப்பீங்க. மீடியம் வந்து 420, ரெகுலர் வந்து 320. பாப்கார்ன் மட்டும் இல்லை, எது வாங்குறதா இருந்தாலும் கொஞ்சம் அதிகமாக தாங்க இருக்கும் ரேட்ஸ் எல்லாமே இங்கே. நான் புக் பண்ணிருக்கிற ஸ்கிரீன் தான் வந்து PXL ஸ்கிரீன் Audi1 சொல்லுவாங்க. சென்னையில் ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் ஸ்கிரீன் இந்த PXL ஸ்கிரீன். இது வந்து VRMallல PVR சினிமாஸ்ல இருக்கு. நான் உள்ள போயிட்டு PXL ஸ்கிரீன் எப்படி இருக்குன்னு சொல்லி உங்களுக்கு காட்டுறேன், நீங்களும் பாருங்க. அங்க பாருங்க அந்த PXL ஸ்கிரீன் வந்து எவ்வளவு பெருசா இருக்கு, பார்க்க பிரம்மாண்டமா இருக்குங்க. அந்த கீழே தலையோட ஸ்கிரீன் ஒட்டி இருக்கு பாருங்க, அதான் ஹைலைட். சூப்பரா இருக்குல்ல பாக்குறதுக்கு. சென்னையில மட்டும் 4 ஸ்கிரீன் தான் இருக்கு. ஒன் ஆஃப் த ஸ்கிரீன் தான் இந்த PXL ஸ்கிரீன். இந்த ஸ்கிரீன் பார்க்க நிஜமே சூப்பரா இருக்குல்ல. உங்களுக்கு பிடிச்சுன்னா மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. இது ஒரு பெரிய ஆடிட்டோரியம்ங்க. 450 பேர் 450 மெம்பர்ஸ்க்கு வந்து படம் பார்க்கலாம். அந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சிருப்பாங்க. ரொம்ப சூப்பரா இருக்குங்க பாக்குறதுக்கு. நீங்க ஃப்ரீயா உட்காந்து படம் பார்க்கலாங்க பாருங்க. அந்த கிரவுண்ட்ல இருந்து ஃபுல் ஸ்கிரீன் அந்த பாருங்க சூப்பரா இருக்கு பார்க்கறது ஸ்கிரீனு. நீங்க சென்டர்ல உட்காந்து படம் பார்த்தீங்கன்னா இந்த பெஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ஆவீங்க எல்லாருக்கும் படம் பார்க்குறவங்களுக்கு. நீங்க யாரெல்லாம் PXL பிக் ஸ்கிரீன்ல படம் பார்த்துருந்தீங்களோ மறக்காம இந்த வீடியோக்குள்ள கமெண்ட்ல எஸ்ன்னு சொல்லுங்க. இந்த PXL ஸ்கிரீன்ல ஃப்ரண்ட்ல உட்காந்து படம் பார்த்தா கூட கிட்ட உட்காந்து பார்க்குற மாதிரி தெரியாதுங்க. அவ்வளோ அழகா ரெடி பண்ணி வச்சிருப்பாங்க இங்க. அங்க பாருங்க இந்த பிக் ஸ்கிரீன்ல ஆட் போயிட்டு இருக்கு. பார்க்க அவ்வளோ சூப்பரா இருக்குல்ல அந்த ஃபுல் ஸ்கிரீன்ல பார்க்குறப்போ. அங்க பாருங்க அங்க டாப்ல வந்து PXL சொல்லிட்டு அவ்வளவு பிரம்மாண்டமா லைட்டிங் எஃபெக்டோட பார்க்க அவ்வளவு சூப்பரா இருக்குங்க. அதாங்க ஹைலைட்டே. இந்த ஸ்கிரீன் வந்து அவ்வளவு பிரம்மாண்டமா கொடுத்துருப்பாங்க. பார்க்க சூப்பரா இருக்கும்.
நாங்க இப்போ படம் பார்த்தாச்சு. ரஜினிகாந்த் சினி ஃபீல்ட்ல வந்து 50 வருஷம் கொண்டாட விதமா கூலி படம் வந்திருக்குங்க. இந்த கூலி படம் வந்து கதை கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இல்லைனா கூட தலைவருடைய 75 வயசுல ஆக்டிங் வேற லெவல்ல இருக்கு. எங்கேஜிங்கா படம் போது ஃபர்ஸ்ட் ஆஃப் செகண்ட் ஆஃபும். இந்த கூலி படத்துல கொஞ்சம் குறைகள் இருந்தாலுமே படம் போர் அடிக்காம எங்கேஜிங்கா கொண்டு போறாங்க. தலைவர் ஆக்டிங், அப்புறமா வந்து ஷோபின் ஆக்டிங், நாகார்ஜுன் ஆக்டிங், அப்புறமா வந்து இதுல ஒரு ஆக்டிங்கும் வேற லெவல்ல இருக்கு. ஸோ வந்து ஆவரேஜான படம் தான் இது. ஆனா கொண்டாடுறாங்க வேற லெவல்ல, வேற லெவல்ல நல்ல கலெக்ஷன் இந்த கூலி படத்துக்கு வந்துருக்கு இப்போ. கண்டிப்பா எல்லாரும் கூலி படத்தை தியேட்டர்ல போய் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. நீங்க யாரெல்லாம் கூலி படத்தை தியேட்டர்ல பார்த்துருக்கீங்களோ கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நாங்க இப்போ இந்த விஆர் மால்ல இந்த ஃபுட் கோர்ட்ல ஏதாச்சும் லஞ்ச் சாப்பிடணும்னு சொல்லி தான் தேடிட்டு இருக்கோம். நல்ல ஒரு ரெஸ்டாரண்டா. நாங்க டெசர்ட் சாப்பிடலாம்னு சொல்லி டெசர்ட் ஒரு ஷாப் ஒன்று பார்த்தோம். இங்க நாங்க வந்தவங்க நாங்க வந்து இங்க வந்து 2 ஆர்டர் பண்ணோம். என்ன சொல்லி பாத்தீங்கன்னா வேஃபில் 2 ஆர்டர் பண்ணோம். ஒன்று ஸ்ட்ராபெரி வேஃபில், ஒரு ப்ளூபெரி வேஃபில். ஒன்று வந்து 120 rupees இங்க வேஃபில். சாப்பிட்டு பார்த்து எப்படின்னு நான் சொல்றேன். இப்போ ப்ளூபெரி வேஃபில் சூப்பரா இருக்கு சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டு. அடுத்த ஸ்ட்ராபெரி வேஃபில் வாங்கியிருந்தோம். இதுவும் டேஸ்ட் சாப்பிட்றதுக்கு அட்டகாசமா இருக்கு. வேஃபில் வந்து தி பெஸ்ட்னு சொன்ன ஸ்ட்ராபெரி. அடுத்தது இந்த விஆர்எம்மால்ல டாமினோஸ் பார்த்தோம் பீஸா சாப்பிடலாம்னு சொல்லிட்டு. இங்க வந்து என்ன பீஸா வாங்க சொல்லி பார்த்தோம். நான் காம்போ ஆஃபர் வாங்கினவங்க என்னன்னு சொல்லிட்டு நான் இப்போ சொல்றேன். நல்லா இருக்கு சாப்பிட்றதுக்கு காம்போ ஆஃபர் பீஸா. இது சீஸ் மார்கெட்டா பீஸா. சீஸ் அள்ளி போட்டு தாங்க சாப்பிட்றதுக்கு சூப்பரா இருக்குங்க சீஸ் மார்கெட்டா பீஸா. அடுத்தது சீஸ் கார்ன் பீஸா ஆர்டர் பண்ணியிருந்தவங்க. இந்த பீஸா சாப்பிட்றதுக்கு சும்மா அமர்க்காலமா டேஸ்ட் சும்மா ஒருத்தா இருக்கு. மஸ்ட் நான் சொல்றேன் இந்த பீஸா சாப்பிட்றதுக்கு. அடுத்தது காம்போ ஆஃபர்ல கார்லிக் பிரெட் ஸ்டிக் ஆர்டர் பண்ணியிருந்தோம். சூப்பரா இருக்கு சாப்பிட்றதுக்கு கார்லிக் பிரெட் ஸ்டிக். நீங்க யாராச்சும் விஆர் மால்ல டாமினோஸ் பீஸா சாப்பிட்டுருந்தீங்களா கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. பாருங்க எல்லா ஷாப் ஓப்பன் ஆயிட்டு சும்மா கலகான்னு இருக்கு. எவ்வளவு கூட்டமா இருக்கு பாருங்க. இதாங்க டிஃபரன்ஸ். 10 மேல போனா செம கூட்டமா இருக்குங்க. இதே ஃபோர்ல இப்போ பூரிக்கா ஷோரூம் வச்சிருக்காங்க. கலர்ஸ்லாம் பாருங்க மாத்திட்டாங்க. ஃபர்ஸ்ட் ஆரஞ்சு இருந்துச்சு, இப்போ கிரீன் ஆக்கிட்டாங்க. அதுக்கு பக்கத்திலே வந்து ரிலையன்ஸ் ஷோரூம் வச்சிருக்காங்க அதே ஃப்ளோர்ல. இப்போ நீங்க பார்க்க போது மாசார் சீட்டருங்க. இது வந்து ஜெயிலர் 2 அனௌன்ஸ்மெண்ட் வீடியோல வர ஞாபகம் இருக்கா? இப்போ நீங்க பாக்குற இந்த மேக்ஸ் ஷோரூம் வந்து எல்லா ஃப்ளோர்லயும் இருக்குங்க. ஒரு பிராண்டட் ட்ரெஸ் ஷோரூம் ஆக்சுவலா இது. அதுக்கு பக்கத்துல அமெரிக்கன் டூரிஸ்ட் ஒரு பேக் ஷாப் இருக்கு. அதுக்கு பக்கத்துல இன்னொரு ஷாப் விஐபி லக்கேஜ் ஷாப் இருக்கு. இப்போ நீங்க பாக்குற இந்த டேக்கோ பெல்லையும் எல்லாமே நல்லா இருக்கும் அங்க சாப்பிட்றதுக்கு. என் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லியிருக்காங்க ஒரு நாள் நான் வந்து ட்ரை பண்ணி பார்க்கணுங்க. இங்க நீங்க யாராச்சும் டேக்கோ பெல் வந்து சாப்பிட்டு இருந்தீங்கன்னா மறக்காம வீடியோ கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. இப்போ நீங்க பார்க்குற இந்த ஷாப் தான் வீடியோ கேம்ஸ்க்கான எல்லா ப்ராடக்ட்டும், அப்புறமா எலக்ட்ரானிக்ஸ் ப்ராடக்ட், கம்ப்யூட்டருக்கான எல்லா ப்ராடக்ட்ஸும் இங்கே சேல்ஸ் பண்ணாங்க. நல்லா இருக்குங்க இந்த ஷாப்பு. அப்படியே நீங்கள் திரும்பினீங்கன்னா இந்த சைடு ஃபுல்லாகவே வந்து மொபைல்ஸ் அண்ட் லேப்டாப் ஷோரூம்ஸ்லாம் இங்கே இருக்குங்க. பக்கத்துலேயே வந்து சூப்பரில் ஒரே சைடில் எல்லா பிராண்டட் ஷோரூம்லாம் ஒன்றா பார்க்குறது. அங்கே பாருங்க டெல் ஷோரூம் இருக்கு. அதுக்கு ஆப்போசிட்லேயே வந்து எம்ஐ ஷோரூம் இருக்கு. ஏசியர் ஷோரூம் பக்கத்துலேயே இருக்கு. அதுக்கு ஆப்போசிட்ல பக்கத்துலேயே வந்து ஹெச்பி வேர்ல்ட் ஷோரூம் இருக்கு, லேப்டாப் ஷோரூம் இருக்கு. சூப்பர்லாங்க பக்கத்துல எல்லாமே இருக்கு. அதுக்கு பக்கத்துல லெனோவோ இருக்கு. பாருங்க மெட்ராஸ் மாப்பிளை சொல்லி புது ரெஸ்டாரண்ட் ஒன்று பார்த்தேன். பேரே டிஃப்ரெண்டா இருக்குங்க. ரெஸ்டாரண்ட் பாருங்களேன். இது கிராமத்துல இருக்க வீடியோ மாதிரி ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. செட்டை போய் பார்க்க சூப்பரா இருக்கு. இங்க மெட்ராஸ் மாப்பிளைக்கு பக்கத்துல ஐபேக் ஐஸ்கிரீம் கடை இருக்கு. அதுக்கு பக்கத்துல பீஸா ஹட் இருக்குங்க. நீங்க யாரெல்லாம் மால் போய் சுத்தி பார்த்துட்டு எதுவும் வாங்காம சுத்தி மட்டும் பார்த்து வருவாங்கன்றவங்க மறக்காம இந்த வீடியோ லைக் பண்ணிட்டு அப்படியே கண்டினியூ பண்ணி வீடியோ பாருங்க. இப்போ நீங்க பார்க்குற டைம் ஜோன் வந்து ஒரு பிளே ஏரியா பாருங்க. சின்ன பசங்க கூட்டிட்டு போனா செம்ம என்ஜாய் பண்ணுவாங்க. ஒரு செம்ம டைம் பாஸான இடங்க ஆக்சுவலா இது.
நீங்கள் சென்னையில் எந்த மால் ரொம்ப பிடிக்கும், எந்த மால் விரும்பி சுற்றி பார்ப்பீங்கன்னு சொல்லிட்டு மறக்காமல் அந்த மால் நேம் வந்து மென்ஷன் பண்ணுங்கள் இந்த வீடியோ கீழே கமெண்ட்டில். இப்போ நீங்கள் பார்க்குற ஷாப்ஸ் எல்லாமே லேடிஸ்க்கு சேல்ஸ் பண்ணுற ஒரு காஸ்மெட்டிக் ஷாப் தாங்க. பக்கத்தில் விஆர் மாலில் வச்சுருக்காங்க. இப்போது நான் இந்த சைடு ஃபுல்லாக காட்டுறது எல்லாமே வந்து ஃபுல்லாக பிராண்டட் ஷாப் தாங்க. கலர் ப்ளஸ், பீட்டர் இங்கன்னு சொல்லிட்டு ஃபுல்லாக பிராண்டட் ஷோரூம் ஷாப் தான் பக்கத்தில் அப்படியே வச்சுருப்பாங்க இந்த விஆர் மால். அப்படியே காட்டுற பாருங்க ஒன்று உங்களுக்கு. இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து ஆலன் சோலி. அதுக்கு பக்கத்து இன்னொரு பிராண்டுக்கும் பாருங்கள், ஃப்ளையிங் மிஷின். ஸோ எல்லாம் பிராண்டட் ஷாப் தான் பக்கத்தில் அப்படியே வச்சுருப்பாங்க. உங்களுக்கு ஈஸியாக நீங்கள் வந்து அக்சஸ் பண்ணி வாங்கிக்கலாம் நீங்கள். நீங்கள் யாராச்சும் மாலில் ஏதாச்சும் ஒரு மாலில் ப்ராடக்ட்டு இல்லைனா ட்ரெஸ்ஸஸில் வாங்கியிருக்கீங்களா? அப்படி வாங்கியிருந்தீங்கன்னா நீங்கள் வெளியில் வாங்குறதுக்கும் மால் உள்ள வாங்குறதுக்கும் கண்டிப்பாக ரேட் டிஃப்ரென்ஸ் இருக்கும். அந்த ரேட் டிஃப்ரென்ஸ் என்னன்னு சொல்லிட்டு இந்த வீடியோ கீழே மறக்காமல் காமெண்ட்டில் சொல்லுங்கள் முடிஞ்சா. இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து பேட்டா ஷோரூமுங்க. இந்த சைடுலாவே வந்து பிராண்டட் ஷூஸ் அண்ட் செப்பல் சேல்ஸ் பண்ணிடுறாங்க. அப்படியே லைனாக காட்டுற பாருங்க உங்களுக்கு. இப்போது பாருங்க, பக்கத்துல ஸ்கெச்சஸ்ன்னு சொல்லிட்டு இங்கே ஒரு பிராண்டட் ஷோரூம் இருக்கு, ஷூ ஷோரூம். அதுக்கு பக்கத்தில் பூமா ஷோரூம் இருக்கு, இதுவும் ஷூ ஷோரூம் தான். அதுக்கு பக்கத்தில் நைக் ஷூ ஷோரூம் இருக்கு. இங்கே பாருங்கள், இன்னொரு ஃப்ளோரில் வந்து ஃபுல்லாக பிராண்டட் ட்ரெஸ் ஷோரூம் பக்கத்தில் வச்சுருக்காங்க. வேன் ஹியூசன், லூயிஸ் ஃபிலிப்ஸு, ரேமான்னு சொல்லிட்டு ஃபுல்லாக பிராண்டட் ட்ரெஸ் ஷோரூம் பக்கத்தில் வச்சுருக்காங்க. உங்களுக்கு வேணால் நீங்கள் வாங்கிக்கலாம். பட் எல்லாமே வந்து ரேட் அதிகமாக இருக்கும் பிராண்டட் ட்ரெஸ் ஷோரூமில். ஸோ கண்டிப்பாக ரேட்ஸ் அதிகமாக இருக்கும். அதுவும் மாலில் வச்சுருக்காங்க. இன்னும் சொல்லவே தேவை, இன்னும் கூட ரேட் எல்லாமே. இதுக்கு ஆப்போசிட்டில் M&S லண்டன் இன்னொரு பிராண்டட் ட்ரெஸ் ஷோரூம் வச்சுருக்காங்க. இங்கே பாருங்க, ஒரு மால் உள்ள எவ்வளோ பேர் நந்தி சிலை கோயில் இருக்கிற மாதிரி அழகாக ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. பார்க்க அவ்வளோ சூப்பராக இருக்கு. நீங்கள் யாராச்சும் இந்த விஆர் மால் ஷாப்பிங்லாம் பண்ணியிருந்தீங்கன்னா மறக்காமல் இந்த வீடியோ கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். நீங்கள் ஏதாச்சும் ரெஸ்டாரண்ட்டில் வந்து சாப்பிட்டீங்கன்னா விஆர் மாலில், அதை கமெண்ட்டில் எந்த ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்டீங்க நல்லா இருக்கு இல்லையான்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் ஜஸ்ட் சொல்லுங்கள். நீங்கள் யாராச்சும் இந்த விஆர் மாலில் PVR சினிமாஸில் PXL பிக் ஸ்க்ரீனில் படம் பார்த்துருந்தீங்கன்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். இது வரைக்கும் நான் PXL பிக் ஸ்க்ரீனில் படமே பார்க்கலப்பா, சின்ன ஸ்க்ரீன் தான் பார்த்தீங்கன்றவங்க மறக்காமல் இந்த வீடியோ கீழே கமெண்ட்டில் நோன்னு சொல்லுங்கள்.